இது ஒன்றே பிரளயனுடைய வெற்றி என்று நாம் பிரகடனப்படுத்த முடியும். பிரளயன் ஒரு நாடகக்காரர் என்பதாக ஒரு ஒற்றை பரிமாணத்தில் தட்டையாக ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு பன்முக ஆளுமை மிக்கவர் என்பது அவரை பற்றி அறிந்தவர்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்வார்கள். கவிதையிலே ஆரம்பித்து நாடகத்திலே தொடங்கி பத்திரிகை துறையிலே வந்து திரைப்படத் துறையிலே பணியாற்றி பயிலரங்குகளை தொடர்ந்து நடத்தி என பன்முக செயல்பாடுகளுக்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் அவர். 1984ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த சென்னை கலைப்பயணத்தினுடைய பயணம் ஒரு சிறிதளவும் தொய்வராமல் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய காரணம் இயங்குவதுதான் வாழ்க்கை என்று அடிக்கடி அவர் குறிப்பிடுவார். அதிலும் குறிப்பாக முத்துசாமியை தன்னுடைய ஞான குருவாக ஏற்று தொடர்ந்து இங்கே நாடக கொட்டாயை நடத்தி வரக்கூடிய சதீஷனுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நாடகம் நடைபெறுவது என்பது மிகச்சிறப்பானது. என்னென்னு சொன்னால், சமகால நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முத்துசாமிக்கு எந்த அளவு இடம் உண்டோ அதே அளவு அதற்கு சமான இடம் நிச்சயமாக பிரளயனுக்கு உண்டு. இரண்டு பேருக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. அதை அவரே பதிவு செய்திருக்கிறார், பிரளயனே பதிவு செய்திருக்கிறார். நான் சமகால வாழ்க்கையை பற்றி நான் படைப்புகளை கொடுக்கின்றேன், ஆனால் முத்துசாமி அவர்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து தன்னுடைய நாடகங்களை இயற்றுகிறார் என்று குறிப்பிட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடக முன்னோடிகள், மக்களுக்காக கலை என்று இருக்கக்கூடிய முன்னோடிகளை தன்னுடைய முன்னோடிகளாக வரித்து கொண்டவர் பிரளயன் அவர். ஃப்ரக்கில் இருந்து பாதல் சர்க்கார், அதே மாதிரி சமுதாய அமைப்பை சார்ந்த பிரசன்னா, குறிப்பாக அந்த கேரள சாஸ்திர அந்த பரிஷத், அதன் மூலம் தனக்கு மிகப்பெரிய திறப்புகள் நாடகத்துறையில் உண்டாகியது என்பதை அவர் பல முறை பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி மரபான விஷயங்களை நவீனத்தோடு இணைப்பது என்ற ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். அந்த விதத்தில் பாதல் சர்க்காரிடமிருந்தும் நான் வேறுபடுகிறேன் என்று அவர் குறிப்பிடுறார். பாதல் சர்க்கார் என்பதே அந்த வீதி நாடகத்தை ஒரு நாடகத்துக்கு எதிராக நிறுத்துகின்றார், ஆனால் நான் அப்படியல்ல என்பதையும், எப்படி இரண்டையும் இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா அரங்க நாடகங்களையும் அவர் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதிலிருந்து வீதி நாடகம், அதே மாதிரி நவீன நாடகம் என்பதாக அவருடைய பயணம் தொடர்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மிக வீச்சான மக்களை சென்றடையக்கூடிய வகையில் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று மாவோ குறிப்பிட்டதைப் போல மக்களிடமிருந்து அவர்களுடைய மரபான கலைகளை உள்வாங்கி தொடர்ந்து தன்னுடைய நாடகத்தில் உள்ளுரையாக வைத்து மிகச்சிறப்பாக அந்த வெளியீட்டை அவர் செய்கின்றார். நவீன நாடகங்கள் என்றால் பலருக்கு புரியாமல் இருக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தாக்கத்தை தகர்த்தெறிந்து இந்த நவீன நாடகம் என்பது எப்படி மக்களுடைய கலையாக, மக்களுக்கு ஏற்புடைய ஒரு கலையாக மாற்ற முடியும் என்பதை அவர் வாழ்நாளில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். எனவே அவரை நாம் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கின்றார். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ முன்னுரை சொல்லுகின்ற பொழுது சொன்னார், அந்த சாதி என்பது எப்படி ஒரு விலங்கு என்று பற்றி சொன்னார். சாதி என்பது ஒரு விலங்கு, ஆனால் கண்ணுக்கு தெரியாது என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டார். ஏன்னால் அந்த விலங்கு மூளையிலே இருக்கிறது, மூளையிலே போடப்பட்ட பொன் விலங்கு அது. எனவே அதை நீக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. உலகத்தில் எவ்வளவோ பிரிவினைகள் இருக்கிறது. ஆண் பெண் பிரிவினை இருக்கிறது, கருப்பு வெள்ளையார் பிரிவு இருக்கிறது, அதே மாதிரி இடம் சார்ந்து பெரிய ஐரோப்பியர், அதே மாதிரி பின்தங்கிய ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் என்று பல பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் எந்த பிரிவுக்கும் இல்லாத ஒரு பெரிய சக்தி இந்த சாதிக்கு இருக்கிறது. என்ன செய்தும் இதை ஒழிக்க முடியவில்லை. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓயாமல் போராளிகள் சமராடி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இப்போ இதுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி பலரும் யோசித்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மகத்தான வரலாற்று பேராசிரியர் தாயின்பி, இந்த தாயின்பி சொன்னார் ஒரு முறை, என்ன வித்தியாசம் மற்ற வேறுபாடுகளுக்கும் சாதிக்கு என்ன வேறுபாடு என்பதை அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். கருப்பு நிறத்தவன் வெள்ளை நிறத்தவன் வேறுபாடு இருக்கிறது, அதே மாதிரி ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது, அதே மாதிரி நான் ஏற்க சொன்ன மற்ற வேறுபாடு இருக்குது, அதே மாதிரி சாதியும் ஒரு வேறுபாடு. ஆனால் மற்ற வேறுபாடுகளுக்கும் இதற்கும் உள்ள அடிப்படையான வேறுபாடு என்ன என்று சொன்னால், மற்ற வேறுபாடுகளை நியாயப்படுத்தக்கூடிய வேதம் ஆகமம் ஸ்மிருதி கிடையாது. அப்போ இந்த பேதத்தை நியாயப்படுத்தக்கூடிய அந்த வேதம் ஸ்மிருதி அதே மாதிரி புராணங்கள் என்று இருக்கக்கூடியவை தான் அந்த பண்பாட்டு வெளியீடுகள் தான் இதை ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. மற்ற வேறுபாடுகள் இப்படி இல்லை என்பதை அவர் தாய்ந்தி ரொம்ப அருமையாக குறிப்பிட்டார். அதைத்தான் ரொம்ப அருமையாக இந்த நாடகத்தில் மிக அருமையாக சித்தரிக்கின்றார்கள். ரொம்ப இயல்பாக நான் சொன்ன மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் எப்படி என்பதை ஒரு தெளிப்பாக நாம் இதில் பார்க்கலாம். மற்ற இடத்துலலாம் வேறுபாடு காட்டுறாங்க, ஆனால் டாஸ்மார்க்கில் அந்த வேறுபாடு கிடையாது என்பதை ரொம்ப யதார்த்தமாக மக்களினுடைய நெஞ்சத்தில் தேய்க்கக்கூடிய வகையில் நகைச்சுவையாக அங்கலமாக ரொம்ப அற்புதமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சிறப்பாக முறையில் அவர் அந்த வள்ளலார் அவர்களை நேரடியாக நாம் பார்க்காவிட்டாலும் அவருடைய அந்த வெளிப்பாட்டின் மூலமாக அவரை நாம் உணர முடிகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த உடல் என்பது எவ்வளவு கேவலமானது என்பதை பற்றியெல்லாம் அவர் சொன்னார். திருமூலர் அதுதான் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமந்திரம் அதே மாதிரி திருமூலரெல்லாம் அந்த உடம்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி வலியுறுத்தக்கூடியது ஒரு தமிழ் மரபு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த மெய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரொம்ப சிறிய நாடகமானது வள்ளலாரை எப்படி நாம் முன்னிறுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்கிறோம். அதை ரொம்ப அருமையாக ஒரு கருத்தை சொன்னார். இவருக்கு வள்ளலாருக்கு எந்த அளவுக்கு நாம் பெரிய அளவிற்கு அவருக்கு செல்வாக்கும் புகழும் கிடைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கிடைக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். நான் வேறு சமய தலைவர்களை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்றை ரொம்ப அருமையாக அந்த வள்ளலார் அவனுடைய வார்த்தைகள் அவர் சொன்னார், சமயம் என்பதை நிறுவனமாக மாற்றக்கூடாது என்பது ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம். இன்றைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது சமயத்தை நிறுவனமாக்கி அதன் மூலமாக அரசியல் லாபம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது ரொம்ப வள்ளலாரே எப்படி அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதெல்லாம் சொன்னார்கள். அதே மாதிரி நாடகத்தில் நடித்தக்கூடிய அனைவருமே சிறப்பாக இருந்தார்கள். குறிப்பாக அந்த பெண்மணி பெயர் நினைக்கவர்களை அந்த சக்கிலி பெண்ணாக நடித்த தோழர், அதே மாதிரி டிஎஸ்பியாக நடித்த தோழர் எல்லாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு போட்டி போட்டுக்கொண்டு மிகச்சிறப்பாக அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். அனைவருக்கும் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தில் கேட்கிறேன். நன்றி.